Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மேல்மலை கூக்கால் கிராம விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க முறைகேட்டை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வரும் கூக்கால் கிராம மக்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பாக வட்டியில்லா கடன் தொகையாக ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் முதல் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது வாங்கிய கடனுக்கு மேலாக வட்டியுடன் சேர்த்து கூடுதலாக 2 மடங்கு தொகையை அதிகாரிகள் கேட்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கூக்கால் கிராம விவசாயிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இது உண்ணாவிரத போராட்டம். கூக்கால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஊழலை கண்டித்து போராட்டம். கடன் வாங்கி கூட்டுறவு வங்கியில் வாங்கி விவசாயம் செய்து வருகிறோம். இது வருடா வருடம் நாங்கள் வட்டி இல்லாமல் கட்டக்கூடிய கடன் ஆகும். அந்த கடனை நாங்கள் வருஷம் புதுப்பித்துக் கொள்கிறோம் பணத்தை கட்டி. இப்பொழுது எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி 2 மடங்காக இங்கே பாருங்கள், சாமிநாதன் என்பவருக்கு 80,000 90,000 ரூபா அவருக்கு லோனு, 10,000 ரூபா அப்போவே திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. 80,000 ரூபா தான் கையில் கொடுத்தாங்க. இப்போ 1,45,000 ரூபா கட்டுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பகுதியில் தேங்கி நிற்கும் ரசாயன கழிவுகளை அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை நீர்த்தேக்கங்களில் ஆங்காங்கே ரசாயன கழிவுகள் கரை ஒதுங்கி துர்நாற்றம் வீசுகிறது. கரையோர மக்களும் வாகன ஓட்டிகளும் துர்நாற்றத்தால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை சரி செய்யாததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் மற்றும் தைலவரம் ஆகிய பகுதிகளில் சாலை மிக மோசமாக சேதமடைந்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்துகளும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த நிலை நீடித்திருக்காது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.